Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சமீபத்துல நேரென்ற மலையாள திரைப்படத்தை பார்த்த வெறும் 12 கோடி செலவுல எடுத்து 85 கோடி வரையிலும் வசூல் பண்ண திரைப்படமா அது அமைஞ்சதுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. மோகன்லால் சார் மாதிரியான ஒரு முன்னணி நடிகரை வச்சும் எப்படி இவ்வளவு குறைந்த பொருட்செலவுல அவங்களால அந்த படத்தை எடுக்க முடிஞ்சது? தமிழ்லயே இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்க யாரும் முயற்சி பண்றது இல்லைன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. 85 கோடி ரூபாய் வசூல் என்பது நம்முடைய முன்னணி கதாநாயகர்கள் யாருக்கும் திருப்தி அளிக்கின்ற தொகையாக தெரியலையே. விக்ரம் 500 கோடி ரூபாய் தொட்டதுக்கு பின்னால எல்லா முன்னணி கதாநாயகர்களும் அந்த 500 கோடி ரூபாயை தாண்டி தங்களுடைய படங்களுடைய வசூல் இருக்க வேண்டும் என்று விரும்புவதனால தான் அது போன்ற நல்ல படங்களை எல்லாம் நம்மளால எடுக்க முடியல. மும்பை நிழல்வுலக தாதாவான ராவுத் இப்ராஹிம் பத்தி தமிழ் சினிமால படம் எடுத்திருக்காங்களான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. நேரடியாக தாவூத் இப்ராஹிம் கதையை நம்ம எடுக்கலைன்னாலும் பல தமிழ் சினிமாக்களில் தாவூத் இப்ராஹிமுடைய சாயல் உள்ள பல வில்லன் கேரக்டர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. லதா ரஜினிகாந்த் மேம் வள்ளி, டிக் டிக் டிக், கோச்சடையன் ஆகிய திரைப்படங்கள்ல பாடியிருக்காங்கன்ற தகவல் உண்மையான நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் வள்ளி, டிக் டிக் டிக், கோச்சடையான் படங்கள்ல மட்டும் இல்ல, அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்துல ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அவங்க பாடிய முதல் திரைப்படம்னா அது டிக் 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 திரைப்படம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்திலே நான் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். அதனால அந்த பாடல் பதிவிலே கூட நான் கலந்து கொண்டது என் நினைவிலே இருக்கிறது. வணங்கான் திரைப்படத்துல மிஸ்கின் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரான்னு மதுரையில இருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. வணங்கான் திரைப்படத்திலே பாலாவுக்கு உதவி இயக்குனராக மிஷ்கின் வேலை பார்த்திருக்கிறார் அப்படின்றது உண்மையான செய்தி தான். பாலாவுக்கும் மிஷ்கினுக்கு இருக்கிற உறவு இருக்கு, அது ரொம்ப வித்தியாசமான உறவு என்று தான் சொல்ல வேண்டும். பாலா மேலே மிஷ்கினுக்கு அப்படி ஒரு அன்பு, அதே மாதிரி மிஷ்கினுக்கும் பார்த்தீங்கன்னா பாலா மேலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாசம். அதை நேரிலேயே பல முறை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நடிகர் விஜயகுமார் இப்பெல்லாம் நடிக்கிறது இல்லையான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. விஜயகுமார் நடிக்க தயாராக தான் இருக்காரு. இப்போதுள்ள இளம் இயக்குனர் தான் அவரை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. சரி, இப்பெல்லாம் திரையரங்குகள்ல எந்த முறையில மூவி ஷூட் பண்றாங்க, ஆன்லைன்லயா அல்லது அதுக்குன்னு ஸ்பெசிபிக் சிடி ஏதாவது இருக்கான்னு அபுதாபியில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. இப்போதும் டிஜிட்டல் முறையிலே தான் திரையரங்கிலே திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இயக்குனர் ஏஎல் விஜய் யூடியூபர் மதன் கௌரி நடிகை ஏமி ஜாக்சனை வச்சு மதராசப்பட்டினம் 2 எடுக்க போறாரா? ஏன்னா ஏமி ஜாக்சன் மதன் கௌரியை ஹக் பண்ணி இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். உண்மை என்னன்னு விரிவா சொல்ல முடியுமான்னு முகமது கேட்டிருக்காங்க. ஒரு நடிகை ஒருவரை கட்டிப்பிடித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடித்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏதாவது இருக்கா என்ன? கடந்த வாரம் ரிலீஸ் ஆன சிங்கப்பூர் சலூன் மற்றும் ப்ளூ ஸ்டார் ஆகிய திரைப்படங்களுக்கு வெற்றி விழா நடத்தி அந்த படம் ஹிட்னு காட்டுவாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து முயற்சி கேட்டிருக்காங்க. எந்த நேரத்தில் இந்த கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்கு ஏற்கனவே வெற்றி விழாவை கொண்டாடி விட்டார்கள். இப்ப நாளைக்கு சிங்கப்பூர் சலூன் படத்துடைய வெற்றி விழா கொண்டாடப்பட இருக்கிறது. பிசாசு 2 திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மதுரையிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. பிசாசு 2 திரைப்படம் மே மாதம் வெளியாக இருக்கிறது. தேவா சார் தன்னுடைய முதல் தேசிய விருது லால் சலாம் திரைப்படத்துல அவர் பாடி இருக்கிற அன்பாலனே என்ற பாடலுக்காக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதேஷான் கேட்டிருக்காங்க. ஒரு பாடலுக்கு தேசிய விருது கிடைக்கணும்னா அதுக்கு பல கட்டங்கள் இருக்குன்னா அதையெல்லாம் தாண்டி வரணும், அப்பதான் தேசிய விருதை பெற முடியும். லால் சலாம் படத்திலே தேவா பாடியுள்ள அன்பாளனே என்ற பாடல் மிகப்பெரிய வரவேற்பை இன்று வரையிலே பெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் சாருக்கு அடுத்தபடியா நடிகர்கள் ரஜினிகாந்த் அண்ட் விஜய் எல்லாம் கலெக்ஷன்ல மாஸ் காட்டினாலும் எம்ஜிஆர் சார் தான் ஒரு படத்தை இயக்குற அளவுக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எம்ஜிஆர் சாருக்கு நடிப்பை தவிர வேற எந்தெந்த துறைகள்லாம் பற்றி தெரியும்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. பாடல், எடிட்டிங், இசை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக இருந்தவர் தான் எம்ஜிஆர். இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்த காரணத்தினால்தான் அவர் இயக்கிய பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது கிடைச்சதை பத்தியும் அவருடைய சினிமா பயணத்தை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய முதல் திரைப்படம் எதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. பத்மபூஷன் மட்டும் இல்ல, பத்ம விபூஷன் விருதையும் பெறுவதற்கு எல்லா தகுதிகளும் உடைய ஒரு கலைஞர் தான் சிரஞ்சீவி. அவருடைய பாதையும் பார்த்தீங்கன்னா ரோஜாக்களால் ஆன பாதை இல்லை, முட்களால் ஆன பாதை தான். அதில் போராடி தனக்கென ஒரு தனியிடத்தை இன்று வரையிலே தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் தான் சிரஞ்சீவி. கேபி சாருடைய உதவியாளரான திரைக்கதை எழுத்தாளர் அனந்துடைய புகைப்படம் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா? அவருக்கும் கமல்ஹாசன் சாருக்கும் இருந்த நெருங்கிய உறவு பத்தி சொல்ல முடியுமான்னு மலேசியால இருந்து சேகர் கேட்டிருக்காங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தான் அனந்துவை கமல்ஹாசனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கே பாலச்சந்தருக்கு எந்த அளவுக்கு அனந்த் நெருக்கமாக இருந்தாரோ அதை தாண்டி கூடுதல் நெருக்கத்தோடு கமல்ஹாசனோடு இருந்தார் அவர். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கே பாலச்சந்தர் ஒரு குருன்னா அனந்த் இன்னொரு குரு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 குருக்கு என்ன வித்தியாசம்னா அனந்தோடு மிகுந்த நட்போடு பழகி கொண்டிருந்தார் கமல்ஹாசன். அனந்துடைய புகைப்படம் மட்டும் இல்லை, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அவர் நடித்த ஒரு காட்சியே உங்கள் பார்வைக்காக இங்கே வெளியிட்டிருக்கோம், பாருங்க. வின்சென்ட் மனோ
திருட்டு கல்யாணமா? பையன் யாரு? பையன் இல்லைங்க சார், என் சைடுக்கு சாட்சி. சாட்சியா? சார், நீண்ட இடைவேளைக்கு பிறகு கவுண்டமணி சாருடைய ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்துல அவரோட நீங்க பணியாற்ற அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. 1997 ஆண்டிலே நான் இயக்கி தயாரித்த பெரிய தம்பி திரைப்படம் வந்தது. அந்த படத்தில் கவுண்டமணியோடு சேர்ந்து நான் நடித்திருந்தேன். அந்த நகைச்சுவை மிகப்பெரிய வரவேற்பை ரசிகர்கள் மத்தியிலே பெற்றது. அந்த படத்துக்கு பின்னால் இப்போ தான் கவுண்டமணியோடு சேர்ந்து நான் நடிக்கிறேன். ஏறக்குறைய 27 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ நான் நடிக்கிறேன். அப்படின்னாலும் 27 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன ஃப்ளேர் கவுண்டமணிக்கிட்டு இருந்ததோ அது அப்படியே இப்போதும் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. வயது ஒன்று தான் வித்தியாசமே தவிர மற்றபடி அவர்கிட்ட அந்த நகைச்சுவை உணர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் கூட குறையல. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற பல பேருடைய பழைய வீடியோஸ் பார்த்தா ஹிந்தி ரொம்பவே நல்லா பேசியிருக்காங்க. எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ் சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ரெட்டை வேடங்களில் நடிக்க வேண்டும் அப்படின்றது பல நடிகருடைய கனவு. எல்லா நடிகர்களுக்கும் அது போன்ற வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால வாழ்க்கையிலே இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அயலான் திரைப்படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் காரணமாகத்தான் அயலான் சென்ற வாரம் குறிப்பிட்ட தேதியிலே வெளியாகவில்லை. தேவாசர் உட்பட ஏனைய இசையமைப்பாளர்கள் தேவாசரை ஃபாஸ்ட் பீட் பாடல்களுக்கு மட்டும் பயன்படுத்தின நேரத்துல ஏஆர் ரஹ்மான் சார் லால் சலாம் அண்ட் மாமன்னன் ஆகிய 2 திரைப்படங்கள்ல மென்மையான பாடல்களுக்கு அவரை பயன்படுத்தினதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. எல்லா இசையமைப்பாளரும் பயன்படுத்துகின்ற பாணியிலேயே தேவாவை இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானும் பயன்படுத்தினார் என்றால் அவருக்கு அப்படின்னு உள்ள தனித்தன்மை என்ன ஆகுது? 90களினுடைய கனவு கண்ணியான நடிகை ரம்பா ஏன் இப்பெல்லாம் திரைப்படங்களை நடிக்கிறது இல்ல, வரும் காலங்களில் அவங்க திரைப்படங்களை நடிப்பாங்களான்னு மதுரையில இருந்து திருமராஜா கேட்டிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நடிகர்கள் தான் தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நடிகர்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்னால் நடிப்பை நிறுத்திவிட்டு கணவன் குழந்தை அப்படின்னு வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் ரம்பா. ஐமேக்ஸ் கேமராவுக்கும் மற்ற கேமராவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு கோவைப்புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ் கேமராவுக்கும் இப்போ திரைப்படங்களை படமாக்கி கொண்டிருக்கிறார்களே அந்த கேமராக்களுக்கும் என்ன வேறுபாடு என்பதை பற்றி ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் மிக விரிவாக நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. அந்த பேட்டியினுடைய லிங்கை கீழே உங்களுக்காக தந்திருக்கேன். அந்த பேட்டியை முழுமையாக பாருங்க. பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் கேமரா பற்றி மட்டும் இல்லை, எல்லா கேமராக்களை பற்றியும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். எம்ஏவி பிக்சர்ஸ் தயாரிப்பிலும் கே சோமனுடைய இயக்கத்திலும் ஏபி நாகராஜனுடைய திரைக்கதை வசனத்திலும் உருவான திரைப்படம் தான் சம்பூர்ண ராமாயணம். அந்த படத்திலே பரதன் வேடத்தில் நடித்திருந்தார் நடிகர் சிவாஜி கணேசன். அவருடைய அந்த நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த படத்தை பார்த்துட்டு மூதறிஞர் ராஜாஜியே சிவாஜியை அந்த அளவுக்கு மனம் திறந்து பாராட்டினார். அப்படி சிவாஜிக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த அந்த பாத்திரத்தில் முதல்ல சிவாஜிக்கு முன்னால் நடிக்கிறது நடிகர் யார் தெரியுமா? லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருந்ததாலும் கடவுள் மறுப்பு கொள்கையிலே தீவிரமாக இருந்ததாலும் பரதன் வேடத்தில் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் காரணமாகத்தான் அந்த பரதன் வேடத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நடிகர்களும் சிவாஜி கணேசனுக்கு கிடைத்தது என்று தன்னுடைய வாழ்க்கை சரித நூலிலே பதிவு செய்திருக்கிறார் எஸ் ராஜேந்திரன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.